தமிழ்நாடு முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா, சில மாவட்டங்கள்ல நமக்கு நேற்றைய தினங்களிலும் பரவலாக மழை கிடைச்சிருக்கு. இன்றைய தினங்களிலும் மழை பொழிவு இருக்குமா? அல்லது வெறும் வானம் மேகமூட்டமாகவே காணப்படுமா? வரும் நாட்கள்ல மறுபடியும் நமக்கு மழை பொழிவு எப்போது வரும்? இயல்பு நிலை நம்ம திரும்பி விட்டோமா? அப்படிங்கிற எல்லா தகவலையும் கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. அந்த லைக் பட்டன் ஒண்ணு இருக்கும். மறக்காம அந்த லைக் பட்டன வந்து கிளிக் பண்ணுங்க. வீடியோ கீழ இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்க ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்க தெரியப்படுத்த கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் வானிலை அறிக்கைய கேட்டு கொஞ்சம் பயன்பெறுவாங்க. அதனால அவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம பேசப் போகிறோம். அடுத்ததா நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே நம்ம கொடுத்திருக்கிறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்கனாலே, உங்களுக்கு தனியா உங்களுக்கு ஹோம் வீடியோஸ்ன்னு சொல்லி நெறைய ஆப்ஷன் வரும். அதிலேயே உங்களுக்கு ஸ்டோர்ன்னு சொல்லி தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ப்ராடக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 90% வரைக்குமே சில ப்ராடக்ட்லலாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்திருக்கிறோம். கிராசரிஸ் ₹1 கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகை ஜாமான் பொருள் கூட நீங்க ₹1 கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸும் அதிலேயும் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்திருப்போம். அதிலேயும் நீங்க பார்த்து பயன்பெறலாம். ஆகவே நண்பர்களே, தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி கடந்த 3 நாட்களும் நல்ல மழை பொழிவு. 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த 24, 25, 26ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட் போட்டு உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தம்ப்நெயில்லயே உங்களுக்கு அந்த டேட் எல்லாம் போட்டு இந்த தேதியில மழை வரப்போகுதுன்னு சொல்லி தினந்தோறும் பார்த்துக்கிட்டே வந்தோம். நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு. 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் என்று சொல்லியபடி சரியாக நமக்கு 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. சென்னை, செங்கல்பட்டுல 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி திருவான்மியூர் போன்ற இடங்கள், திருவான்மியூர், துரைப்பாக்கம், இந்த சென்னையினுடைய வேளச்சேரி போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இனி வரும் நாட்களில் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும். இப்போ நமக்கு அப்போ மழை கிடையாதாங்க அப்படின்னா, மழை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். எல்லா நாளுமே நம்ம மழை எதிர்பார்த்தா எப்படி? இது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது. வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போச்சு. 19ஆம் தேதியே எல்லா வடகிழக்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வரும் நாட்கள்ல காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்படும். வடகிழக்கு பருவ காற்றுல அந்த காற்றுடைய திசைகள்ல சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மழை தீவிரமானா நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஆனா இனி வரும் நாட்களில் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவானது கண்டிப்பா பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக அதிகாலை நேரங்கள் நீங்க சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல உள் மாவட்டங்களாக இருந்தாலும், டெல்டாவாக இருந்தாலும், தென் மாவட்டங்களாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும், தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் அதிகாலை நேரங்கள்ல இன்றைக்கே உங்களுக்கு பனிப்பொழிவு கணிசமாக தீவிரமாகியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாளைய தினங்களில் இன்னும் நமக்கு வந்து அதிகமாக போகுது. பிப்ரவரி முதல் 2 வாரங்கள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற உள் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்கள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு கடுமையாக வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கடுமையான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் குறைந்து ஏற்கனவே உங்களுக்கு மழை பெய்திருக்கலாம் அல்லது மழை பெய்து கொண்டிருக்கலாம். ஆனா நமக்கு இதுக்கு அடுத்து நாளையிலிருந்து நம்ம சொல்றோம். நாளை முதல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழையினுடைய தீவிரத்துல எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அதே மாதிரி வெயில் எப்போ வருங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 27ஆம் தேதி, அதாவது குறிப்பாக இன்றைக்கு சில மாவட்டத்திலே கணிசமா வெயில் வர ஆரம்பிச்சிடும். நாளைய தினத்துல எல்லாமே நம்ம கிளியர் ஆயிரும். 28ஆம் தேதி நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வானிலையில முழுமையாக நமக்கு எல்லாம் கிளியர் ஆகிரும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நாளை முதல் உங்களுக்கு கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் வர ஆரம்பிச்சிடும். ஜனவரி இறுதியில் 30, 31 மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து பனிப்பொழிவும் ஒரு பக்கம் நமக்கு வந்து தீவிரமடையும். ஏற்கனவே இப்போ 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்க இடங்கள்ல 16, 17 டிகிரி செல்சியஸ் 1 அல்லது 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல பகல் நேரங்கள்ல வெப்பநிலை, அதாவது நீங்க இப்ப ஈரோடு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸா இருக்கு. இப்போ பிப்ரவரி மாதம் வந்துருச்சு அப்படின்னா 30
டிகிரி செல்சியஸா மாறப்போகுது. சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், நாமக்கல் போன்ற இடங்கள்ல 30 டிகிரி செல்சியஸா நமக்கு 2 டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்கள்ல கூடுதலாகவும், அதிகாலையில் 1 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் வெப்பநிலை வந்து பதிவாக போகுது. அதனால தொடர்ந்து நம்ம வெயில் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிப்ரவரி 2 வாரம் தாண்டியாச்சுனாலே உங்களுக்கு பகல் நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுடைய தீவிரம் கணிசமா நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கடும் குளிருடைய தாக்கம் பொறுத்தவரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், கொடைக்கானல்லாம் வெறும் 6 டிகிரி செல்சியஸ்ல பதிவாயிட்டு இருக்கு. எல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஊட்டி, அதாவது உதகமண்டலம், அதைத் தொடர்ந்து மேற்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, சோலையாறு, அதனால இது போன்ற பல்வேறு பகுதிகள் கோயம்புத்தூர், நீலகிரியிலும் கடுமையான குளிருடைய தாக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு மழை வந்து ஜூன், ஜூலைல கண்டிப்பா ரெட் அலர்ட் கொடுத்துடுறோம். ஏன்னா அப்போதான் நமக்கு தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர், நீலகிரியில. ஆனா ரெட் அலர்ட் எப்ப எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஜூன், ஜூலைல தான் நம்ம ரெட் அலர்ட் கொடுக்க முடியும். அது வரைக்கும் ரெட் அலர்ட் தர முடியாது. மழை வந்துச்சுன்னா சீரான லேசான மழை, மிதமான மழை தான் இருக்குமே தவிர அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவுகள் நீலகிரி, கோயம்புத்தூர்ல இருக்க போறதில்ல. ஒரு சீரான ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துடும். கடுமையான குளிருடைய தாக்கமும் அதிகரித்து காணப்படும். மழை குறைவு தமிழகத்தில் இனி வரும் நாட்கள் நாளை முதல் மழை தீவிரம் 90%, 95% தமிழகத்தில் நாளை முதல் மழையினுடைய தீவிரம் குறைய போகுது. அதனால பகல்ல கணிசமாக நம்ம வெயில பார்க்க போகிறோம். ஏன்னா 3 நாளா சரியா நம்ம வெயில பார்க்கல. நிறைய மாவட்டங்களில் வான மேகமூட்டமும் அப்படியே சீரான மழை பொழிவுமாவே இருந்துச்சு. சில இடத்துல கனமழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். 3 நாட்களாக சரியாக வெயில் வராத சூழ்நிலையில் நாளை முதல் நமக்கு நிறைய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அதை எதிர்கொள்றதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். வரக்கூடிய கோடை காலங்கள் பத்தி இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம பேசுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. வரக்கூடிய கோடை காலங்களிலும் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதனால விட்டு விட்டு சில இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதனால எங்க மழை குறைவாக இருக்கும், எங்க மழை பெய்யும்ங்கிறதுலாம் நம்ம நேற்றைய தினங்கள் மாலை நேர வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவெல்லாம் பதிவாகி இருந்தது. பகல் நேரங்களில் வெயிலும், அதிகாலையில பனிப்பொழிவும் தொடர்ந்து காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். தமிழகத்தில் விரைவில் அடுத்த கனமழை எப்போது என்று தேதிகள் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். ஏன்னா அடுத்த கனமழை எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சீக்கிரத்துல உங்களுக்கு அடுத்த தேதி அறிவிப்புகள் நம்ம சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 24, 25, 26 மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு மழை கிடைச்சது. இதே போல பிப்ரவரி மாதத்துல எப்போ அடுத்த மழை தேதிகள் அப்படிங்கிறத மறக்காம நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஆனா நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் அடுத்த தேதிகள் எப்போ அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால வரும் நாட்கள்ல மழை இல்லை அப்படிங்கிறதுனால வானிலை அறிக்கை கேட்காம போயிடாதீங்க. அடுத்த மழை எப்போ வரும் அப்படிங்கிற தகவல் மறக்காம ஒவ்வொரு நாளும் வந்து தெரிஞ்சுட்டு போங்க. எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், அடுத்து எப்பொழுது நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோடை காலங்களில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் பத்தி நம்ம வந்து பேச போகிறோம். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.